ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் போகிறேங்க. ஏன் காலேஜ் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் தான் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆளான்னு அலைய விட்டுட்டே இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னையோட இந்த காலேஜை தலைமொழிகிட்டு வர்றதுக்காக தான் போகிறோம். இன்னையோட ஃபீஸை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. காலையில் போனோம், ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்தது ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் அலைய விட்டு ரொம்ப வெயில் வேறு கொளுத்தி, ஈவினிங் டயத்தில் மழை வேறு பேஞ்சு எவ்வளோ கூத்தெல்லாம் இருக்கும்னு நினைக்கிங்க, அவ்வளோ இது இருக்குது இந்த வீடியோக்குள்ளே. ஸோ இன்னையோட இந்த எண்டுக்கு வந்துருச்சு இந்த டே பார்த்திங்கன்னா. அதனால் இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பிட்டேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா 1000 தொட்டுருச்சு. பட் இன்னும் சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் நிறைய வீடியோ போட முடியும். அதனால் இது ஒரு ஸ்பெஷலான வீடியோவாக இருந்தாலும் கொஞ்சம் சோகமான டேயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக கடைசியாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலேஜுக்கு தான் போயிட்டுருக்கேன். போவேலே பார்த்தீங்கன்னா டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. 11 ரூபா. எங்கள் ஊர்லேருந்து அங்கே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 11 ரூபா. காலையிலே பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலுங்க, சரியான வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. பட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா செம்ம மழை, ஆப்போசிட்டாக அப்படியே சரிசமமாக பெஞ்சிச்சு. அங்கே பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் நல்ல மழை, காலையில் பார்த்திங்கன்னா செம்ம வெயில். இந்த மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா போவேலே வெயில் அடிச்சிச்சுன்னு சொன்னையில் போயிட்டுருக்கோம். போயிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு. காலையிலே பார்த்திங்கன்னா நான் நாளைக்குன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. பட் இன்றைக்கி தான் வர சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே குரூப்பில் மெசேஜ் பண்ணவும் கடகடன் குளிச்சுட்டு கடகடன் கிளம்பிட்டு இருந்தேன். நான் கிளம்பி முடிச்சுட்டு பஸ்ஸையும் பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். கரெக்டாக பிடிச்சிட்டேன். இல்லைன்னா ஒரு கொஞ்சம் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா போயிருந்துருக்கோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் நிற்க வேண்டியதாக தான் இருந்திருக்கும். எனக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா பேங்க்கில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பே பண்ண வேண்டிய வேலையும் இருந்துச்சு. அந்த இதெல்லாம் வேலையை ஃபுல்லும் நாங்கள் பொறுமையாக உட்காந்து முடிச்சுட்ருந்தோம். ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா அதை விட கூட்டமாக இருந்துச்சு பேங்க்கில். எங்கள் காலேஜ் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பேங்க் இருக்குது. அங்கே தான் நாங்கள் பார்த்திங்கன்னா பே பண்ணணும். இந்த ஃபீஸை ஃபுல்லும் பே பண்ணிவிட்டு எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிசிப்ட் அங்கே காலேஜ்லேயே கொடுத்துருவாங்க. அதனால் நாங்கள் பார்த்திங்கன்னா பே பண்ண அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா எல்லாமே இது பண்ணிவிட்டு உள்ளே போய் கேட்குறதுக்காக உள்ளே போனேங்க. எனக்கு பார்த்திங்கன்னா பாதி ஃபீஸ் கட்டினது பார்த்திங்கன்னா எனக்கு ரிசிப்ட் காட்டவே இல்லை. அதுவும் இல்லாமல் என்கிட்ட கொடுக்கவும் இல்லை. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன். எனக்கு பார்த்திங்கன்னா 1 இயர் கிட்ட தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துச்சு அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா. அதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய இழுத்து கடத்தி நிறைய பிரச்சனை வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ஃபீஸ் கட்டின பில்லு வேறு பாதி பில்லு எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அதை வேறு தேடி அலைஞ்சு உள்ளே போய் மேனேஜ்மெண்ட்டில் கேட்குறதுக்காக போயிருந்தோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா செம கூட்டங்க. அதில் க்யூவில் நின்று அதில் லைன் பிடிச்சி ஐயோ சொல்கிறதுக்கு அளவே இல்லைங்க. அதுவும் இல்லாமல் இது ஆஃப்டர்நூன் டைம் வேறையா, ஃபுல்லு சாப்பிட்டு எல்லாருமே வெளியில் வந்துட்டு இருந்தாங்க. செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஆஃபீஸ் ரூமில் அதை விட கூட்டமாக இருந்துச்சு. வெயிலை பாருங்கள் எப்படி கொளுத்துதுன்னு, மண்டையை பொழந்துருச்சுங்க. ஏன்னா இந்த வெயிலில் போகிறதுக்கு எனக்கு கிறுகிறுன்னு வேறு வந்துச்சு. எனக்கு காலையிலே வந்துட்டோம், மதியம் ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிடவும் இல்லை, எதுவும் பண்ணலை. நாங்கள் பார்த்திங்கன்னா லூஸு மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில, இப்படி அலைய விடுவாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா உள்ளே கேட்டுட்டு ரிட்டன் பார்த்திங்கன்னா மறுபடியும் எங்கள் காலேஜுக்கு போனோம். போயிட்டு அங்கே போய் எல்லாத்தையுமே காட்டிட்டு வர்றதுக்கே எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகிடுச்சிங்கிங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா உட்காந்துட்டே இருந்தோம். அவங்க பொறுமையாக உட்காந்து அடித்து கொடுத்துட்டே இருந்தாங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா உட்காந்துருக்க செம்ம கடுப்பாக இருந்துச்சுங்க. ஏன்னா இவ்வளோ லேட் ஆக்குவாங்கன்னு நினைக்கவே இல்லை நாங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பசி தாங்குவாங்க, இன்னொருத்தவங்க பசி தாங்க மாட்டாங்க. அந்தளவுக்கு லேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஒரு 20 பேர் தாங்க இருந்தாங்க. பொறுமையாக உட்காந்து அடித்து கொடுத்துட்டு இருந்தாங்களா, எங்களுக்கு பசியை தாங்க முடியவில்லை. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டோம். பேக்கரிக்கு போக முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜ்குள்ளேயே கேன்டீன் இருக்குது. அங்கே தான் உட்காந்து பப்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பப்ஸ் வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் மரத்துக்கடியில். பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் பார்த்திங்கன்னா மறுபடியும் கிளம்பணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடித்து கொடுக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு முடியும். மழை பார்த்திங்கன்னா இருட்டிக்கிட்டு வந்துருச்சு. சரியான மழை பெஞ்சிச்சுங்க. ஈவினிங் டயத்தில் செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. பார்க்கவும் அழகாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி
நாங்கள் வந்து அப்போ மெமரிஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஃபோட்டோலாம் எடுப்போம். அந்த மழை பெஞ்சாலே போதும் எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே ஜன்னல் பக்கத்தில் இல்லைன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால்கனி பக்கத்தில் வந்து நின்று நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டே இருப்போம். அந்த மெமரிஸ் பார்த்திங்கன்னா அப்படியே டக்கு 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 டக்குன்னு வந்து போச்சு. சரி இவங்க எடுத்து கொடுக்கட்டும், நம்மளாவது மழையை ரசிப்போம் அப்படின்ட்டு பொறுமையாக ரசித்து செமையாக போச்சுங்க அந்த டே. மார்னிங் பார்த்திங்கன்னா செம்ம கடுப்பாக இருந்தாலும் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக போச்சு, சூப்பராக இருந்துச்சு. எப்படியோ பார்த்திங்கன்னா ரிசிப்டையும் வாங்கியாச்சு. நாங்கள் எங்களுக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டையும் கொடுத்துட்டாங்க, மீதி பே பண்ண வேண்டிய அவங்க ரிட்டன் கொடுக்குற அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்களும் காலேஜை விட்டு வெளியில் வந்தாச்சு. வந்ததும் பார்த்திங்கன்னா பசின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, காலையிலேருந்து சாப்பிடலைங்க. அதனால் பார்த்திங்கன்னா போங்கடாங்கிட்டு அப்படின்ட்டு ஹோட்டல் கடைக்கு பூந்தாச்சு. பூந்து பார்த்திங்கன்னா என்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 ரூபாங்க. ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒருத்தே கிடையாது, நல்லாவே இல்லை. ஏன்னா இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லைங்க, ஏதோ ஓரளவு இருந்துச்சு. சிக்கன் நல்லா இருந்துச்சு, பட் பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை. என்ன பண்ண, வாங்கின கொடுமைக்காவது சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ட்டு நானும் என்னோடய தம்பியும் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் பார்த்திங்கன்னா போவேலே என்னோடய தம்பி வந்துட்டான், எனக்கு வாங்கி கொடு சொல்லிட்டானா. அதனால் பார்த்திங்கன்னா அவனையும் கூப்பிட்டு கம்பெனிக்கு நானும் அவனும் தான் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். பொறுமையாக தான் சாப்பிட்டு போனோம். போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 6:30 கிட்ட ஆயிடுச்சு. இங்கேருந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் ட்ராவல் மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா மனசுக்கு திருப்தியாக சாப்பிட்டு வயிறு ஃபுல்லுங்க, செம்ம ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்துருச்சு. பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா காலேஜ் விடுற டைம், அதனால் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். அவங்கள அடித்து பிடிச்சி நம்ம ஏறணும், ஏன்னா அதுவும் கூட்டமாக இருக்குமா, நம்ம ஏறுறதுல நசிக்கிடுவாங்க பஸ்ஸில். அதனால் பார்த்திங்கன்னா எப்படியோ ஏறியாச்சு. எங்கள் ஊர் பஸ்ஸு பார்த்திங்கன்னா வந்துருச்சு. வந்ததும் பார்த்திங்கன்னா நான் ஏறிட்டேன். ஏறவும் பார்த்திங்கன்னா பொறுமையாக போய்கிட்டு இருந்துச்சுங்க பஸ்ஸு. பட் என்னென்னா கொஞ்சம் வாங்கிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருந்துச்சு எங்களுக்கு. அதுவே திருப்தி ஆயிடுச்சு மனசுக்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதே இதுக்கு தாங்க. எப்படியோ வாங்கியாச்சு. இன்னும் டிகிரி மட்டும்தான் எங்களுக்கு தர வேண்டியது இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது. ஏன்னா 2 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எப்போன்னே தெரியாது. ஏதோ எப்படியோ கொடுத்தா சரி அப்படின்ட்டு நாங்கள் அதை விட்டாச்சு. இப்போதைக்கு எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடச்சிருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா மனசுக்கு நிறைவாக வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்ததே பெரிய விஷயமா எங்களுக்கு தோணுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நாங்களும் வாங்கியாச்சுங்க. ஸோ வாங்கிட்டு பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு பே பண்ணணும் பில்லு. நான் பார்த்தீங்கன்னா 120 ரூபா கிட்ட தாங்க நினச்சிட்டு இருந்தேன். பட் பிரியாணியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 150 ரூபான்னு சொல்லிட்டாங்க. வேறு என்ன பண்ணுறது, 150 ரூபாய்க்கு ஒருத்தான பிரியாணியே இல்லையாடா அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் நல்லா தாங்க இருந்துச்சு. ஏதோ சாப்பிட்டு வந்தாச்சு. என்ன பண்ண, சாப்பிட்டு முடிச்சதுதான் இதோட ரேட்டே சொன்னாங்க. நான் அன்றைக்கி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா 120 ரூபா கிட்ட சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னடானா 150 ரூபான்னு சொல்லிட்டாங்க. போங்கடா, நல்லா இருந்துட்டாது போங்கடா அப்படின்ட்டு விட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் வந்துட்டோம். வீட்டுக்கு வரையில் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நானும் வீட்டுக்கிட்ட வந்துட்டு, எனக்கு பார்த்திங்கன்னா இந்த டே இப்படி தாங்க கேவலமாக போச்சு, கொஞ்சம் ஜாலியாகவும் போச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.